நம்ம சேனலில் காந்தலூர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம். இதுவும் நம்ம காந்தலூர் இருக்க ஒரு ஸ்பாட்டு தான். இதுதான் தொப்பன்ஸ் ஃபார்ம் அண்ட் ஹோம் ஸ்டே. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபார்ம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டு 10 ரூபா. குழந்தைங்களாம் டிக்கெட் கிடையாது. ஒரு 5 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் டிக்கெட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து ஒரு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ட்ராகன் ஃப்ரூட் இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் டிக்கெட் கிடையாது. அதான் என்ன மாதிரி டிக்கெட் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாம் டிக்கெட் இல்லை. நாங்கள் போனது 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி போயிருந்தோம். நாங்கள் போனது வந்து அன்சீசன் தான். இந்த ஃபார்மில் ஆப்பிள் எல்லாமே இருக்குது. ஆனால் அன்சீசன்னால் ஆப்பிள் எங்களால் பார்க்க முடியல. மற்றபடி பழ வகையில் எல்லா ஃப்ரூட்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. காந்தலூரில் கண்டிப்பாக இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தொட்டியூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு ஃபிஷ் வளர்க்குறாங்க. பூ வகையில் என்ன இருக்குமோ எல்லா பூ வகையுமே அங்கே இருக்குது. நான் லாவெண்டர் ஃப்ளவர் பார்த்ததே கிடையாது. முதல்ல அங்கே தான் பார்த்தேன். உண்மையில் லாவெண்டர் ஃப்ளவர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. லாவெண்டர் ஃப்ளவர் வந்து இப்போது அதிகபட்ச டைமில் வந்து அது சீசனாக தான் இருக்குது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க முடியாமல் போச்சு. நீங்கள் ஒரு வேளை காந்தலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக சீசன் டைமில் போங்க. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ட்ரீ. ட்ராகன் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனாவோட ஒரு பழம். அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸில் வந்து ப்ளம்ஸு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரோஜா பூலேயே நிறைய வகைகள் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பேரிக்கா மரம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த பெரிய பெரிய மரம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே ஆப்பிள் தான். ஆனால் ஆப்பிள் எதுவுமே இல்லை, சீசன் இல்லாததுனால. கிட்டத்தட்ட அந்த தொப்பன்ஸ் ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் நினைக்கிறேன். 1/2 ஏக்கர் கிட்ட எல்லா வகையான பழங்கள், செடிகள் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற டிக்கெட்டுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் சுற்றி பார்த்து நடந்து போயிட்டு அந்த கடைசி வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம். நம்ம கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைடு வருவாங்க. உங்களுக்கு எல்லா பழம் எந்தெந்த பழம் எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. இது என்ன செடி, இது என்ன பூ, எல்லாமே அவங்களே நமக்கு சொல்லுவாங்க. நடக்க நடக்க நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள் தான். ரோஜா வகையில் எல்லா பூவுமே அங்கே இருக்குது. என் ஆப்போசிட்லேயே பாருங்கள் எவ்வளோ ரோஜா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அங்கே செடி வந்து கை வச்சு பார்க்கக்கூடாது. இது பாருங்கள், இது ஒரு மாதிரி ஒயிட் கலர் ரோஜா. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அங்கேருந்து கரெக்டாக நமக்கு மூணாறு மலையே தெரியும். வியூஸும் ரொம்ப அழகாக இருக்கும். பீச் பழம் ஆப்போசிட்டில் அது. நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாத்தையுமே. ஓரளவு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இன்னும் இறங்கி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கேரளா போனீங்கன்னா, கண்டிப்பாக காந்தலூர் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலில் காந்தலூர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்கள். எல்லாருக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.